அண்ணாமலை கட்சி தொடங்கி இப்ப மாநாடு நடத்த போறோம்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஏன்னாக்கா ரெண்டு திராவிடம் கட்சிகளும் ஒழிஞ்சிட்டு இன்னைக்கு அண்ணாமலை அண்ணவர்களும் பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணவர்களும் மிகப்பெரிய எதிர்கட்சியாக வந்தா கூட பாராட்டக்கூடிய விஷயம் தான் இதெல்லாமே. ஏன்னா இப்ப 12ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு மாநாடு பார்த்தா நடத்த போறோம்னு சொல்றாரு. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபியில் இருந்தாலும் பிஜேபியில் முன்னாள் மாநில தலைவர் இருந்தாரு. அதுல அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஈடுபாடு கிடையாது. யாருக்குமே அந்த கட்சியில போய் ஜாயின் பண்ணணுன்றதும் கிடையவே கிடையாது. ஏன்னா பிஜேபினாலுமே இங்க தமிழ்நாட்டில் ஆவாத ஒரு கட்சியாக பார்த்தீங்கன்னாக்கா பார்த்துருந்தாங்க. ஆனா இனி வருங்கால அண்ணாமலை அவர்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவர் ஆதரிக்க பல லட்சம் பேர் பார்த்தோன்னா வந்துட்டாங்க. அவர் இயக்கத்தை ஒன்று ஆரம்பிச்சாரு. அந்த இயக்கத்துல 19 லட்சம் பேர் இன்னையோட பார்த்தோன்னா 22 லட்சம் பேர் போல பார்த்தோன்னா இருக்கிறாங்க போல. உண்மையாலுமே பாராட்டக்கூடிய விஷயம் தான். அந்த மாநாட்டுக்கு அனைவரும் ஆதரிப்பாங்களான்றது தெரியாது. உண்மையாலுமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. அந்த மாநாட்டுக்கு பொதுமக்கள் வருவாங்களா இல்ல பிஜேபி ஆட்கள் மட்டும் தான் வருவாங்களா? அந்த மாநாடு கண்டிப்பா ஆக்சுவலா அண்ணாமலை அவர்கள் பிஜேபியில இருந்தாரு. பிஜேபியில இருந்து அவர் ஏன் வெளியே வந்தாருன்னா நிறைய பேர் முதுகுல குத்துறாங்க, சில பேர் மாத்திரம் முன்னேற முடியாம தடுக்கிறாங்க. நம்ம மோடி அவர்கள் வந்தா கூட என் பேர் பார்த்தா போடாம என் போட்டோ போடாம பார்த்தனாக்கா ஒதுக்குறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு தான் அவர் பார்த்தனா அவங்களோட ஆதரவர்கள் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால என்ன ஆகுனாக்கா பிஜேபி இருக்கக்கூடிய சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாமலை கட்சியில இணையத்துக்கு காத்து கொண்டு இருக்கிறாங்க சேர்றதுக்கு. அதனால பிஜேபிக்கு மிகப்பெரிய அடின்றது காத்து கொண்டு இருக்குன்றதா உண்மை. அண்ணாமலை வளர்ச்சி விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பா இருக்குமா? கண்டிப்பா எதிர்ப்பு கண்டிப்பா இருக்கும். மிகப்பெரிய ஒரு போரே பார்த்தோன்னா நடக்க போகுது 2031 தேர்தலில். ஏன்னா விஜய் அண்ணா மிகப்பெரிய மாச என்ட்ரி கொடுப்பாரு. அதை பாடி அண்ணாமலை அவர்கள் IPS படிச்சிருக்காரு. அதை தாண்டி அவரும் பார்த்தோன்னா மீடியாவுக்கு சலிச்சவரே கிடையாது. என்ன கேள்வி கேட்டாலும் டான் பதில் சொல்லுவாரு. அதுல எதிர்த்தரப்புல இருக்கக்கூடியவங்களுக்கும் கோவப்படாத அளவுக்கு நல்லா சிறப்பா பேசுவாரு. ஓகே, இப்ப அண்ணாமலை வளர்ச்சி எந்த கட்சிக்கு பாதிப்பு அதிகமா இருக்கும்? எந்த கட்சிக்கு பாதிப்பு இருக்குனாக்கா அதிமுக திமுகக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பு இருக்கு. ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே ஓரம் கட்டப்படுவாங்க. திராவிட கட்சிகள் ரெண்டுமே ஓரம் கட்டிட்டு இவங்க ரெண்டு பேருமே ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பார்த்தோன்னா உருவாகும். ஏன்னா இவங்க ரெண்டு பேர்கிட்ட இளைஞர்கள் கூட்டங்கள் பல மடங்கு பார்த்தோன்னா அதிகமா இருக்குன்றதா உண்மை. இப்ப நடக்க போற அந்த இடைத்தேர்தலே அண்ணாமலை நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதை பத்தி எனக்கு தெரியல. மாநாடு நடந்தாதான் தெரியும். மாநாடு முடிஞ்சாதான் அவர் கொள்கை தலைவர் யாரு, கட்சி கொடியிலிருந்து எல்லாமே அறிவிச்சாதான் தெரியும். இது வரைக்கும் பார்த்தனாக்கா மாநாடு மட்டும் தான் நடத்த போறாரு. அந்த மாநாடும் பார்த்தீங்கன்னா எதனால அந்த மாநாடு உருவாக்குறாரு, அந்த மாநாட்டுக்குள்ள என்னென்ன பேச போறாருன்றது இது வரைக்கும் தெரியல. அந்த மாநாட்டுக்கு எவ்வளவு பேர் வராங்கன்னு உங்களுக்கு கணிப்பு எவ்வளவு பேர் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? மினிமம் அவருக்கு ஓட்டு போட்டவங்க பார்த்தீங்கன்னா 22 லட்சம் பேர் இது வரைக்கும் சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு அதுல வரவங்க பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும். ஏன்னா அது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ். சென்னையில இருந்து நிறைய பேர் போகணுன்னாலுமே ரோசிக்கிறாங்க. ஏன்னா போயிட்டு வரணும், பஸ் பேர் இருக்கு, லீவ் இருக்கு. அதை தாண்டி போய் லீவ் போட்டாக்கா சம்பளம் பிடிப்பாங்க, குடும்பத்தை நடத்தணும், அதெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா. அதனால வாய்ப்பு இல்லை அதிகம் பேர் போய் பண்றதுக்கு. ஓகே, விஜய் குற்றச்சாட்டு மீது அண்ணாமலை அதிகமா வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா இருக்கு. ஏன்னா திமுக விமர்சனம் பண்ணாக்கா ரிட்டர்ன் பார்த்தா அடிக்கும். ஏன்னா திமுக விமர்சனம் பண்ண முடியாது. அது விமர்சனம் பண்ணா நீ தானே ஆட்சியில இருந்த 70 ஆண்டுகளா அதிமுக திமுகவா இத்தனை வருஷமா நீங்க பண்ணாத 50 நாள் என்ன பண்ண சொன்னா என்ன அர்த்தம்னு கேள்வி கேட்பாங்க. அதுவே அண்ணாமலை என்ன வர்றாங்களா அந்த கேள்விக்கு இடம் இருக்காது பேசுறதுக்கு.